என்ன பங்காளி, இயற்கையை ரசிக்கிறியா? இயற்கையை ரசிக்கல, அங்க ஒரு ஹீட்டர் இருக்கு, பாத்துக்கிட்டு இருக்கேன். ஹீட்டர்னா கதகதப்பு. எங்க? அவசரப்படாத, சிக்னல் கொடுத்துருவோம். கொடுத்துலாங்கிற? கொடுத்துருவோம். சிக்னல் கிடைச்சாச்சு. சினிமாக்கு போலாமா? என்ன 3 பேர்ல காட்டுறா? ஒருவேளை 3 சினிமா பாக்கலாங்கிறாளா? டேய் அவங்க அப்பன்டா. இவனை பார்த்தா அவன் மோச்சாயிலே இல்ல. டேய் அவங்க அப்பா உள்ள போறதுக்குள்ள பொண்ணை பிடிச்சிருந்தா, வாடா போலாம். இல்லைன்னா அவன் நம்ம பிடிச்சிருவான். நான் பார்த்து முத்து பண்ணி பரவாயில்ல வந்துரு. அன்பே, இத வந்து விட்டேன். அமீர் பாருடா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு. என்ன பண்றான்? கவுன் போட்டு ஆம்பளை பையன் கூட ஆடிட்டு இருக்கான். டேய் என்ன பண்ற? டான்ஸ் கொடுத்தப்பா. ஏங்கடா வா போலாம். நீ உள்ள போ. ஏங்கடா நீ பெரிய டான்ஸ் பர்சன் தெரியும். என்ன கையில? ஒண்ணு இல்லடா, இதுல ஒரு பெரிய கதையே இருக்கு. இதுக்குள்ள கதையா? உன்னை உள்ள வாடா பேசிக்கிறேன். போலாம். என்னடா அது? டேய் தொடங்கடா, அண்ணன் வந்தா சொல்லுவேன். டேய் ஏன்டா என்ன மாதிரி கத்துற? அண்ணே எகுத்து விட்டு போட்டு சைட் அடிச்சாங்கண்ணே. ஏன்டா அடிக்கிறீங்க கேட்டா என்ன பூட்டி போட்டாங்க. டேய் என்னடா அதெல்லாம்? பக்கத்து வீட்டு வேலைக்காரி ரூம்ல பூட்டிக்கிட்டு வெளியே சொன்னா வெக்க கெடு. ஏன் வச்சுக்காடா? ஐயோ போய் சொல்ற. ஓகே அரஞ்சனா கதை இருக்கு. நீ ஆமாண்டா சூர்யா, புரியுது. ஏடா உடம்பா கத்தி வச்சு கையை அறுத்திருப்ப, பாவம்னு இறக்கப்பட்டு கர்ச்சிப்பை கொடுத்துருப்பாங்க, கட்டிட்டு வந்துட்டேன். அதுல ஒரு தப்பு என்ன, அவங்களே கட்டி விட்டாங்க. அப்படியா? அப்படியா? கையில அடி. கை கை கை. டேய் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன குஷிப்படுத்தலாம்ல? ஒரு புல்லு வாங்கிட்டு வந்துட்டுமா? அடி சேர்ப்பால. ஏண்டா நான் வந்து பாக்குறேன், அந்த 6 மணிக்கு கிட்டார் சும்மா தான் இருக்கு. அதுல ஏதோ பாட்டு பாடலாம்ல? பாடுங்களா? பாடிடுவோம். நீ ஏண்டா? எனக்கும் பாட தெரியுமே. டேய் உன்னை யார எடுக்க சொன்னத? ஏன் எனக்கு வீணை வாசிக்க தெரியாதா? உங்ககிட்ட பேசி புண்ணியம் இல்ல. டேய் என்ன பண்றா பண்ணு சொல்ற நீ. டேய் என் மூடுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமா பாடுங்கடா. சந்தோஷமா பாட்டு தானே? பாடிடுவோம். தனான நானே தனான நானே தனனே தரனானே தனனே தரனானா. அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். சந்தோஷமான பாட்டு பாட சொன்னா சோக பாட்ட பாடுற. நல்ல பாட்டு பாடுற. சந்தோஷமான பாட்டு தானே வேணும். வெயிட் போடு. தந்தான நானே தன்னான நானே தனனே தனனானா தனனே தனனானா தனான நானே தனான நானே தனனே. தீர்த்துக்கல. எப்படா அண்ணன் சந்தோஷமான பாட்டு கேட்காரு. ஏலேலேலோ ஏலேலேலோ தாரராரி தாரராரி. ஓ டேய் நிறுத்துடா. மச்சி சூர்யா வந்துட்டாடா. எங்க எங்கடா? டேய் எங்க? டேய் பதறாடா. என் கற்பையில வந்தான்னு சொன்னேன். உன் உடலை இங்க விட்டுட்டு உன் உயிரை மட்டும் அங்க கொண்டு போடா. ஏய் காதல் பாட்டு பாட போற, அடிக்கடி ட்ரெஸ் மாத்தணும். இரு தாரேன். என்ன குளிருதா? போக்கிடலாமா? போக்கிடலாமே. எப்படின்னா தீர்த்தம் தான்டா. மொதல் ஐடியா தீர்த்தம் தான். ஐடியா சொல்றா. தீர்த்தம் தான். அடிச்சு பல்ல உடைச்சிடு. ஐடியா சொல்றா. சரி ஐடியா. நீயும் சூர்யாவும் ஃப்ரீயா பழகிறது பார்ட்டி லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தானே? இன்னைக்கு காலையில கூட பார்ட்டி லெட்டர் படிச்சுட்டு பார்ட்டி லெட்டர்லாம் இங்க வருது, மத்ததெல்லாம் அப்படின்னு கேக்குறாடா. இதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு புரியுதா? ஏய் யார பத்திர கேக்குற? எனக்கு நானே கேட்டுக்கிறேன். அதுதானே பார்த்தேன். ஆமா உனக்கு பார்ட்டி மாசம் எத்தனை லெட்டர் எழுதுறாங்க? ஒண்ணுதான். அதுதான் இனிமே 4 லெட்டர் எழுத சொல்றேன். எப்படியா? எப்படியா? நான் தான் பாட்டி. டேய் என்ன சொல்ற? புரியலையா? பாட்டி மாதிரி 4 லெட்டர் எழுதுறேன். அதாவது நான் சொல்ல அமீர் எழுதுவான். ஆமா. டேய் சீக்கிரமா எழுதுங்கடா. இருங்கடா, புதுசா ஒரு பேனா வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுல எழுதுங்க. தனனன் நன்னானே நன்னானே தன்னன்னானே நன்னனே நன்னன்னானே வேல் வேல் நன்னன்னானே நன்னானே நன்னானே நானே தனனன்னா. ஏய் இறங்குடா இறங்குடா. என்னது ரஷ்யா ராக்கெட் மாதிரி? என்னடா இது? குத்துப்பண்டி பேனா மை தீந்து போச்சுன்னா அதான் பெருசா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா? டேய் அவன் தான் பணம் கொடுக்கறவன், அவன் இஷ்டத்துக்கு நடந்துக்கோ.
தூக்குடா. வர்றேன். அன்புள்ள விளையாடுறீங்களா? அவன் பைத்தியகாசம் நடந்துக்கிறானா? நீமா கொன்னுடுவேன். ஓ ஆளுதாங்கடா. அதான் அவன் பேன எழுதுன. ஒழுங்கு எழுதுறா. இருக்கு கொடுமாட்டா. அப்பாடா. பேனடா சீக்கிரடா. மயிலியே இது எழுது. அது பால் பாயிண்ட் பேனா. அதானே. என்னங்கடா கதைக்கிறீங்களா? களி வெட்டிப்படியே வெட்டி ஒழுங்கு எழுதுறா. மாமு தீர்த்தம் சாப்பிட்டா டக்கு டக்குன்னு எழுதுவேன். காசு கொடுத்துருப்பா. எவ்வளோடா? ஏதாவது கொடுடா. இந்தா வாங்கிட்டு வந்து தொலை. போடு. ஏய் சீக்கிரம் வாங்கிட்டு வா போ. வாடா சோடா அப்படி வாடா. இந்தாங்க. எப்படி சட விவரம்டா. ஒத்துக்கிட்டா சரி. சடையாண்டி பேனாவுக்குள்ள ஒரு சின்ன பாரே வச்சிருக்கான். மொத்தத்துல நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டான். தூள் மச்சி தூள். சோடா ஊத்த இடம் இல்ல. பரவாயில்ல. முதல்ல நீ நீமாடா. ஊட்டி குளிரு. ஐயோ என்ன சொல்லிருக்கேன்? இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லணும் நீ. சொல்லாத. சரி கொண்டா. பாவி முகரை மூஞ்சியும் பாரு. மச்சி சாரி, இன்னைக்கு எழுத முடியாதா? நல்ல மூடு இருந்துச்சு, கெடுத்துட்டானே. உங்க சங்காத்தோட ஏண்டா இருந்ததே ஒரு பாட்டில், அதையும் உடைச்சிட்டியாடா. இருக்கடா இருக்கடா. உங்களுக்கு பெசல் எப்படி? இந்த இடம் வேணாம், அடுத்த இடத்துக்கு போவோம். அப்ப லெட்டர் எழுதிடுவோம். ஒரு முக்கிய அறிவிப்பு. அருகிலுள்ள மிருக காட்சி சாலையிலிருந்து பயங்கரமான கருப்பு கரடி ஒன்று தப்பி ஓடிவிட்டது. அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதை கண்டவுடன் சுட்டுக் கொள்ளவும் அதிகாரம் வழங்கப்படுகிறது. உலகம் பிறந்தது எனக்காக ஓடும். என்னம்மா செக்கச்சவேர்னு இருக்காளுங்க. அண்ணன் ஜோடி சேர ஐடியா கொடுத்தாச்சு. நான் மட்டும் எப்படி தனியா ஊருக்கு போறது? இதுல ஜோடி புடிச்சிட வேண்டியதான். அந்த நில அவத்தான் நான் கையில புடிச்சேன் ஏரா சாத்திக்காக. ஆஹா, இந்த பொண்ணு பிடிக்கிறதா, இந்த பொண்ணு பிடிக்கிறதா, அந்த பொண்ணு பிடிக்கிறதா? இதை விட அழகான பொண்ணு உள்ள இருந்தாலும் இருக்கும். அப்படியே முங்கி போய் பிடிக்க வேண்டியதான். எங்க போயிட்டாளுங்க? ஒருத்தி கூட காணா. ஐயோ, இவனுக்கு போயிட்டு வரான். துப்பாக்கி கூட வந்தா. எந்த பக்கம் போயிருப்பான்? நல்ல வேலை தப்பிச்சு ஓடியே போயிட வேண்டியதான். யார சார் சொல்ல போறீங்க? தண்ணிக்குள்ள ஒரு அனிமல் இருக்குமே. தண்ணிக்குள்ள அனிமலா? ஆமையா? அழைச்சு அமீர் துப்பாக்கி புடுங்கடா. இனிமே எங்க விஷயத்துல தலையிடுவியா? சத்தியமா தலையிட மாட்டேன். தூங்குப்பா. அழைச்சு அமீர் அங்க பாருங்கடா. என்னவா கரடி சொல்றீங்க? அந்த துப்பாக்கி கொடுங்க. நீ ஓடுனா கரண்டி சொல்லுவீங்களா? தண்ணிக்குள்ள ரெண்டு கரடி.